Hello viewers, இன்னைக்கு நாம பார்க்க போறது Attack on Titans episode 23 part 2. ஓபன் பண்ணா போன பாட்டுல நம்ம ஆனி அர்மீனை மீட் பண்ணால அவன் பாத்தீங்கன்னா முக்காடெல்லாம் போட்டுக்கிட்டு திருட்டு பைய மாதிரி வந்து நின்னுட்டு இருக்கான். இங்க என்னடா பண்ணிட்டு இருக்க, அதுவும் இப்படி ஒரு ட்ரெஸ் போட்டுட்டு என்ன பிரச்சனைன்னு கேட்பான். ஆக்சுவலா மேனுவர் கியர் அப்புறம் அவனோட யூனிஃபார்ம் எல்லாமே அவன் போட்டிருக்கான். அதை போட்டுட்டு இவன் வந்தான்னா மாட்டிக்குவான். அதனாலதான் அது எல்லாத்தையுமே மறைக்கிறதுக்காக ரெயின் கோட்டை போட்டு வந்து நின்னுட்டு இருக்கான். சரி, எதுக்காக இதெல்லாம் போட்டுட்டு வந்திருக்க, என்ன மேட்டர்னு கேட்டா எரனை காப்பாத்துறதுக்காக ஹெல்ப் கேட்டு வந்திருக்கான். அவ லூசாடா நீ இல்ல லூசான்னு கேக்குறேன். மொனார்கியை எதிர்த்து அவனை காப்பாத்தி இந்த வால்ஸ்குள்ள நீ இருந்துருவியா, எப்படியும் புடிச்சு பொறிச்சிருவானுங்க. என்ன பிளான் பண்ணிட்டு நீ இப்படி கேக்குறான்னு கேப்பா. அட நம்ம வால்ஸ்குள்ளேயே ஒளிஞ்சுக்குவோம், ஏன்னா அவங்கள எதிர்த்தெல்லாம் நம்மளால சண்டை போட முடியாது. எப்படி நம்ம பண்ணி எரனை காப்பாத்தும் போதே ரெபலியன்ஸ் தான் இப்படி பண்ணிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நியூஸ் வெளியில போகும். நமக்கு கொஞ்சம் டைம் கிடைக்கும், அந்த டைம்குள்ள ஏதாச்சும் எவிடன்ஸ் கலெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். பட் ஆனி பாத்தீங்கன்னா அதுக்கு ஒத்துக்கிற மாதிரி இல்ல. கிறுக்குத்தனமா ஏதாச்சும் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உன்னை நான் போட்டு கொடுத்துட்டு போய்கிட்டே இருப்பேன், லூசு மாதிரி பண்ணிட்டு இருக்காதுன்னு சொல்லி கிளம்புவாளா. அவன் விரதா இல்ல, நீ சொன்னா கேளு, உன்னை விட்டு அவனுக்கு ஹெல்ப் பண்ண ஆள் இல்ல, நம்ம இப்ப எதுவும் பண்ணாம விட்டுட்டோம்னா அவங்க எரனை கொன்றுவாங்க. இங்க இருக்கிற மூளை இல்லாத மக்களுக்கு சுத்தமா தெரியல எரன் ரொம்ப நல்லவன்னு. அவங்க என்ன நினைச்சிட்டு இருக்காங்க, அவன் டைட்டனா மாதிரி இங்க இருக்க எல்லாத்தையுமே அழிச்சிருவான், அவனாலதான் மனித குலத்துக்கே ஆபத்துங்கும் போது அவனை எப்படியாச்சும் காப்பாத்தணும்ல. நான் பிரச்சனை பண்ணாம தான் எல்லாத்தையும் பண்ணிடலான்னு பார்த்தேன், ஆனா என் ஒருத்தனால முடியல. எனக்கு மிலிட்டரி போலீஸோட ஹெல்ப் வேணும், அதுக்கு நீ தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும், ப்ளீஸ் பண்ணும்பா. அவ எப்பா என்ன பார்த்தா உனக்கு என்ன நல்ல பொண்ணு மாதிரி தெரியுதா அப்படின்னு ஒண்ணு சும்மா சூப்பரா பேசுவான். என் கண்ணுக்கு நீ தான் நல்லவ மாதிரி தெரியுற, ஆனா நீயே ஹெல்ப் பண்ணலங்கும் போது எனக்கு யார் ஹெல்ப் பண்ணுவா, இப்ப நீ ஹெல்ப் பண்ணலன்னா நீ எனக்கு கெட்ட பொண்ணுதான் அப்படின்ட்டு வளைச்சு வளைச்சு டைலாக் எல்லாம் அடிச்ச உடனே சரி ஓகேன்னு ஒத்துக்குவா. அப்படி ஒத்துக்கிட்டவ கண்ணை அப்படி ஓரமா வச்சுட்டு ஒரு மோதிரம் ஒண்ணு கையில மாட்டுவா. அது ஏன் என்னன்னு இப்ப தெரியாது, பின்னாடி ஒரு ஷாக் இருக்குது. ஆக்சுவலா முன்னாடி பாத்தீங்கன்னா அர்மீன் ஒரு எவிடன்ஸ் ஒண்ணு கலெக்ட் பண்ணுன்னு சொன்னால, அதாவது எரனை வந்து நல்லவனு காட்டுறதுக்கு. அது என்ன எவிடன்ஸ்னு கேட்டிருப்பா, ஆனா அவன் சொல்லியிருக்க மாட்டான். சரி, இப்ப கட் பண்ணா எரனை ஒரு வழியா தனியா பிரிச்சு கொண்டு வந்துட்டாங்க. அவனால நம்பவே முடியல இவ்வளவு ஈஸியா வந்துட்டோமேன்னு. சரி, இப்ப இவனை இப்படி கூட்டு வந்துட்டாங்கன்னா அப்ப எரனுக்கு பதிலா அங்க யாராச்சும் இருந்தா தானே டைவர்ட் பண்ண முடியும். அதுக்கு தான் எரன் மாதிரி அங்க ஜீன் உட்கார்ந்துகிட்டு இருக்கான், அதுவும் விக் அது இதுன்னு வச்சுக்கிட்டு நடிச்சுக்கிட்டு இருக்கான். எப்ப அங்க எரன் இல்லன்னு தெரியுதோ அப்ப அங்க பஞ்சாயத்து ஸ்டார்ட் ஆயிரும். அவனே அங்க பாவம் பேய் அடிச்ச மாதிரி உட்கார்ந்துகிட்டு இருப்பான். எரன் நாங்க ஒன்னும் ஒரே மாதிரி இல்லையே, அப்புறம் எப்படி அவனை நம்புவாங்க அப்படிம்பானா. அர்மீன் பார்த்துட்டு அதெல்லாம் பஞ்சாயத்து இல்ல, ஆனா ரெண்டு பேருமே கிரிமினல்ஸ் மாதிரி தான் இருப்பீங்க, அதுவும் உங்க கண்ணை பார்த்தாலே போதும் 10 திருட்டு கேஸ் 15 வழிப்பறி கேஸ் தாராளமா போடலாம் அப்படின்ட்டு காமெடி பண்ணிட்டு வருவானுங்க. அப்ப ஆனி இருந்துட்டு சரி இப்ப நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன், இஃப் இன் கேஸ் நான் பண்ணலைன்னா நீங்க எப்படி இந்த செவத்தை தாண்டி அந்த பக்கம் போவீங்கன்னு கேப்பா. வேற என்ன 3D மேனுவர் கியரை தான் யூஸ் பண்ணுவோமா. ஏண்டா இந்த இடத்துல அதெல்லாம் வச்சு எஸ்கேப் ஆக முடியும்னு நினைச்சிட்டு இருக்க லூசு பையலேம்பா. அதுக்கப்புறம் மறுபடியும் தொணன்னு பேசிக்கிட்டே சபை கிட்ட வந்து சேர்ந்துருவாங்கன்னு வைங்க. இனி இப்படி போய் அந்த பக்கமா வந்துட்டாங்கன்னா போதும், அவங்க இந்த சிட்டியை விட்டு வெளியில போயிடலாம். சரின்ட்டு சபையில 3 பேர் இறங்குவாங்க. ஆனி மட்டும் வரமாட்டா. என்னமா இருட்ட பார்த்தா பயமா இருக்குதா வான்னு சொல்லி கூப்பிடுவாங்க. ஆமாண்டா பயமா இருக்குது, நீ வீரமா போறேங்கிறதுக்காக எல்லாம் என்னால வர முடியாது, என்ன மாதிரி ஒரு வீக்கான பொண்ணுக்கு எப்படி இருக்கும்னு நீ யோசிச்சியா அப்படி அப்படின்னு வீக்கா இருக்க மாதிரியே பில்டப் பண்ணுவா. அட சண்டாளி, என்னைய ஏர்ல போட்டு தொவன்னு துவச்சு எடுத்துட்டு இப்போ இருட்டு நான் பயம்னு பில்டப் பண்றியா, நீ வீக்கெல்லாம் இல்ல வா வா அப்படின்னு கூப்பிட்டா இல்ல என்னால வர முடியாது, நான் வரமாட்டேன், எனக்கு பயமா இருக்குது, மேல என்ன சொல்லுங்க நான் ஹெல்ப் பண்றேன், கீழே என்ன என்னால முடியாது அப்படின்னு உடனே அப்படியே இவங்க குரூப்பும் அவளும் மாத்தி மாத்தி இழுக்கூடுவாங்க. எரன் கடுப்பாய் கத்துவான், என்ன லூசு மாதிரி பேசிட்டு இருக்க ஒழுங்கா வான்னு. மிகாசா இருந்துட்டு அவசரப்படாத எரனு, அவளுக்கு தான் பிடிக்கலன்னு தெரியுதுல்ல, ஒன்னும் பிரச்சனை இல்ல நம்ம பாத்துக்கலாம்பா. அந்த டைம் ஆனி இருந்துட்டு என்ன காரணம்னு தெரியல, ரொம்ப நேரமா நானும் நோட் பண்ணிட்டு இருக்கேன், இந்த இடத்தை சுத்தி யாருமே இல்ல, எல்லாம் ஏன் இங்க இல்லாம போனாங்க அப்படிங்கும் போது அப்படியே சுத்தி சுத்தி காட்டுறாங்க. அங்க சர்வே காப்ஸ் அந்த ஊர்க்காரங்க மிலிட்டரி போலீஸ்னு அத்தனை பேருமே மறைஞ்சிருப்பாங்க. மறைஞ்சிருந்து ஆனியை தான் நோட் பண்ணிட்டு இருப்பாங்க. உடனே ஆனி இருந்துட்டு எனக்கு தெரிஞ்சு போச்சு, எப்போத்துல இருந்து என்னைய நீங்க அப்படி பார்க்க ஆரம்பிச்சீங்க அப்படிங்கிற மாதிரி கேப்பா. எரன் கையில பாத்தீங்கன்னா ஸ்மோக் கன் இருக்குது. அவ அர்மீன்ட்ட தான் கேப்பா, சொல்லு அர்மீன் எப்போ டவுட் ஆச்சுன்னு கேப்பா. அவன் உன்கிட்ட எதுக்கு மார்க்கோவோட மேனுவர் கியர் வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி கேப்பான். அட அதான் 2 டைட்டனை புடிச்சு வச்சிருந்தாங்கல்ல, அந்த டைம் அந்த டைட்டனை மேனுவர் கியரை யூஸ் பண்ணி கொன்னு இருக்காங்க, அப்போ உங்க கியர்ஸ் எல்லாத்தையும் எடுத்து காமிங்கன்னு சொல்லும் போது ஆனி அவளோட கியரை காமிக்காம மார்க்கோவோட எடுத்து காமிச்சிருப்பான். அர்மீனுக்கு அந்த கியர்ல சின்ன டென்ட் இல்ல மார்க் இருந்தா கூட அது யாரோடது என்னன்னு சொல்லி அவனுக்கு நல்லாவே தெரியும், ஏன்னா அவன் தான் ரிப்பேர் பண்ணுவான். அப்படி இருக்கும்போது இவகிட்ட அந்த மார்க்கோவோட கியர் இருக்குன்னு தெரிஞ்சவனையே தூக்கி வாரி போட்டிருக்கும். அப்பவே தெரிஞ்சு போச்சு நீ தான் அந்த டைட்டானியம் கொண்டிருக்கேன்னு அப்படிம்பானா. அப்போ உனக்கு தான் முன்னாடியே தெரியுமே, அப்புறம் ஏன் உனக்கு எதுவுமே தெரியாத மாதிரி நடிச்ச, ஏன் அவங்க கிட்ட சொல்லலன்னு கேப்பா. ஏன்னா நான் உன்னைய நம்புனேன், சொல்ல போனா இப்ப கூட நான் உன்னைய நம்புறேன், நான் கண்டுபிடிச்சது தப்பு, என் கண்ணு என்னையவே ஏமாத்திருச்சு அப்படின்னு தான் நடக்கணும்னு நான் நினைச்சேன், ஆனா சண்டை நடக்கும் போது நீ என்னைய கொல்லாம விட்டுட்டு போயிட்ட,
அதை மட்டும் பண்ணாம இருந்திருந்தீங்கன்னா இந்நேரத்துக்கு இது நடந்திருக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது அந்த இடத்துல அப்படி ஒரு நிசப்தமான அமைதி. அவளுமே அதான் சொல்லுவா, நீ இந்த மாதிரி ஒரு நிலைமையில நீ கொண்டு வந்து நிறுத்துவேன்னு நானுமே எதிர்பார்க்கலன்னு. நான் ஏன் உன்னை கொல்லாம விட்டேன், பேசாம நான் கொன்றுக்கணும்னு. அப்பதான் ரிவீல் ஆகுது இவ தான் அந்த ஃபீமேல் டைட்டன். எரன் கத்துவான், இன்னுமே உனக்கு டைம் இருக்கு முட்டாளே, சொல்லு எல்லாமே பொய்ன்னு சொல்லு, நான் ஃபன் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லு, நீ காமெடி பண்ணிட்டு இருக்க, நீ நல்லவேன்னு சொல்லு, அதை ப்ரூவ் பண்றதுக்கு அண்டர் கிரவுண்டுக்கு வா அப்படி இப்படின்னு எவ்வளவோ கத்துன்னு கத்துவான். அவ நான் ஒரு வாரியரா ஃபெயில் ஆயிட்டேன் அப்படின்ட்டு இன்னும் கல்லு மாதிரியே தான் நின்னுட்டு இருப்பா. இவனுங்க காட்டு கத்துவானுங்க, ஆனி அவசரப்படாத, நம்ம எதுவா இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம், இன்னும் நமக்கு டைம் இருக்குது அப்படி இப்படின்னு இவனுக்கு ரெண்டு பேரும் கத்திட்டு இருப்பானுங்க. ஆனா அந்த டைம் மிகாசா சும்மா மாசா கத்தி எடுத்து நின்னுகிட்டு, இதுக்கப்புறம் இவகிட்ட என்னடா பேச்சு, இனி ஃபுல்லா வீச்சு தான், நான் உன்னை கண்டம் தொண்டமா வெட்ட போறேன் ஃபீமேல் டைட்டனும்பா. அவ்வளவு நேரம் சைலண்டா இருந்த ஆனி அப்போ வில்லத்தனமா ஒரு சிரிப்பா பாருங்க, பயங்கரமா சிரிப்பா. எல்லாம் பார்த்துட்டு பேபேன்ட்டு முழிப்பானுங்க. மிகாசாலாம் கொலை வெறியில லுக்கூடுவான். சரி பரவாயில்ல, இது வரைக்கும் நான் உங்களுக்கு நல்லவளா இருந்திருக்கனே, நடந்து முடிஞ்ச பெட்டுல நீ ஜெயிச்சிட்ட, இங்க இருந்து தாண்டா என்னோட ஆட்டம் ஆரம்பிக்குது அப்படின்ட்டு கைய கடிக்க போவா. உடனே நம்மளுக்கு ஸ்மோக் பாம் அடிச்சு விடுவான். அத்தனை பேரும் அவளை தடுக்கிறதுக்காக வெறி கொண்டு வருவாங்க. ஆனி கடிக்க போயிருவா, ஆனா அதுக்குள்ள கையை காலுன்னு எல்லாத்தையும் அசால்ட்டா லாக் பண்ணிடுவாங்க. எரன் போவான், பட் மிகாசா போக விடாம தடுத்துருவா. அப்பதான் இன்னொரு விஷயத்தை காட்டுறாங்க. அப்பவே ஒரு மோதிரவ போட்டால, அதுல பாத்தீங்கன்னா ஷார்ப்பா ஒரு நீடில் ஒன்னு ரெடி பண்ணி வச்சிருந்திருக்கா. அதை வச்சு அவ கைய ஒரு கிளி ரத்தம் தெரிக்கும். அவ்வளவுதான், அந்த இடத்துல ஒரு பயங்கரமான வெளிச்சம். வேற என்ன, டைட்டனா மாறுறா. அவ அங்க மாறுறது சுத்தி இருக்க மக்கள் எல்லாத்துக்குமே கிளியரா தெரியும், அவ்வளவு வெளிச்சம். இனி இதுக்கப்புறம் தான் ஆட்டம் சூடு பிடிக்க போகுது. ஆனி எல்லாத்தையும் அடிச்சு சாணியாக்க போறாளா, இல்ல ஆனியை எல்லாம் அடிச்சு சாணியாக்க போறாங்களான்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டடா.